எஸ்எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு அருகே குடிமங்கலம் பகுதியில சிக்கனூத்து கிராமத்துல மடக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்துல திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மூர்த்தி, அவருடைய மகன்கள் 2 பேரு, மணிகண்டன், தங்கபாண்டியன், இவங்க 3 பேர் சேர்ந்து குடும்பத்தோட அங்க தங்கி இருந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. 3 பேரும் இரவு நேரத்துல மது போதையில இருந்ததுனால தங்கபாண்டியனும் இன்னொரு பக்கம் மணிகண்டனும் சேர்ந்து தன்னுடைய தந்தையான மூர்த்தியை தாக்கி இருக்கிறாங்க. இதனால சுற்றி பார்த்தவர்கள் 100க்கு அழைத்ததன் காரணமாக அந்த நேரத்துல குடிமங்கலம் காவல் நிலையத்துல ரோந்து பணியில இருந்த சண்முகவேல் அந்த இடத்துக்கு விரைந்து தனியாக வந்திருக்கிறார். போலீஸ் வருவதை பார்த்த இளைய மகன் மணிகண்டன் அவர்கள் எங்கேயோ போயிட்டு பதுங்கி இருந்திருக்கிறாரு. உடனே சண்முகவேல் என்ன பண்ணிருக்கிறார்னா தங்கபாண்டியனுக்கும் தந்தையான மூர்த்திக்கும் சமாதானம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துல பதுங்கி இருந்த மணிகண்டன் எங்கிருந்தோ வந்து வெட்டி இருக்கிறாரு. உடனே தப்பிக்க முயன்றிருக்கிறார் சண்முகவேல். இவர் தப்பிக்கிறாருன்னு சொல்லிட்டு 3 பேர் மது போதையில இருந்ததுனால 3 பேரும் சேர்ந்து வெட்டி இருக்கிறாங்க. இதற்கு மூல காரணம் என்ன? போதை. அதற்கு முன்னாடி மக்கள் கஞ்சா, போதை, கொலை ரிலேட்டடா நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அப்பெல்லாம் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா இப்ப காவல்துறை மேல கைய வச்சிருப்பானா? சட்டங்கள் கடுமையாக இல்லாத காரணத்தினாலதான் சட்டத்தையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய காவலர் எஸ்எஸ்ஐ சண்முகவேலுக்கு இந்த நிலைமை. அது மட்டும் இல்லைங்க, ரோந்துக்கு போகும்போது 2 பேரா போயிருக்கணும். உடன் பாதுகாப்புக்கு கை துப்பாக்கியை எடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா ஒண்ணு, இங்க சட்டமும் சரியில்லை, பாதுகாப்புலயும் நம்பிக்கை இல்லை.